வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ஜெகநாத். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மக்களவைக்கு நாளை மறுநாள் 3ஆம் கட்ட தேர்தல். இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது. தமிழகத்தில் திருப்பரங்குன்றம் உட்பட 4 சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல். வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. இணையதளத்தில் பிரதமர் மோடியின் வாழ்க்கை குறித்த தொடர் உடனடியாக நிறுத்த தேர்தல் ஆணையம் உத்தரவு. இயேசு பிரான் உயிர்த்தெழுந்த நாளான ஈஸ்டர் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. தலைவர்கள் வாழ்த்து. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் தொலைத்தொடர்பு அமைச்சகம் முன்பு தற்கொலைப்படை தாக்குதல். 11 பேர் உயிரிழப்பு. தோஹாவில் இன்று தொடங்குகிறது ஆசிய தடகள சாம்பியன் போட்டிகள். விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மக்களவைக்கு ஏற்கனவே 2 கட்ட தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் 3வது கட்டமாக 13 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்கள் அடங்கிய 116 தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைய உள்ளதால் அரசியல் கட்சி தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். குஜராத்தில் உள்ள 26 தொகுதிகளுக்கும் கேரளாவில் உள்ள 20 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாகவும், கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்களில் தலா 14, உத்தரப்பிரதேசத்தில் 10, சத்தீஸ்கரில் 7, ஒடிஷாவில் 6, பீகார் மற்றும் மேற்கு வங்கத்தில் 5 தொகுதிகள், அசாமில் 4, கோவாவில் 2, ஜம்மு காஷ்மீரில் 1, தாத்ரா நாகர் ஹவேலி, தமான் தியூ யூனியன் பிரதேசங்களில் தலா 1 என மொத்தம் 116 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த தொகுதிகளோடு தேர்தல் ஆணையத்தால் ஒத்திவைக்கப்பட்ட திரிபுரா கிழக்கு மக்களவைத் தொகுதிக்கும் வரும் செவ்வாய்க்கிழமை வாக்குப்பதிவு நடைபெறும். இத்தொகுதிகளில் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் திருப்பரங்குன்றம் உட்பட 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள வாக்குப்பதிவுக்கு வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. தமிழக சட்டசபையில் காலியாக இருந்த 22 தொகுதிகளில் ஏற்கனவே முடிவடைந்த நாடாளுமன்ற தேர்தலுடன் 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடந்து முடிந்துள்ளது. சூலூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் ஆகிய 4 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. வரும் 29ஆம் தேதி மனு தாக்கலுக்கு கடைசி நாளாகும். அதற்கு அடுத்த நாள் மனுக்கள் பரிசீலிக்கப்படும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற அடுத்த மாதம் 2ஆம் தேதி கடைசி நாளாகும். இந்த தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் 23ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையுடன் சேர்த்து எண்ணப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி குறித்து இணையதளத்தில் வெளியான ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் காட்சிகளை உடனடியாக நிறுத்துமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் தயாரிப்பாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் அனுப்பியுள்ள உத்தரவில் ஏற்கனவே மோடி குறித்த சுயசரிதை புத்தகத்திற்கு ஆணையம் விதித்த தடையை சுட்டிக்காட்டியுள்ளது. அந்த அடிப்படையில் மோடி சாமானிய மனிதனின் பயணம் என்ற இணையதள தொடருக்கும் தடை விதிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் அதில் தெரிவித்துள்ளது. இணையதளத்தில் அந்த தலைப்பில் வெளியான அனைத்து தகவல்களையும் நீக்கியது தொடர்பான அறிக்கையை உடனடியாக தேர்தல் ஆணையத்திற்கு சம்பந்தப்பட்ட நிறுவனம் அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் தமது உத்தரவில் கேட்டுக் கொண்டுள்ளது. மோடியின் குழந்தை பருவம் முதல் தேசிய தலைவராக அவர் உருவெடுத்தது வரை இடம்பெறும் காட்சிகள் 5 பகுதிகளாக இணையதளத்தில் வெளியானது. தற்போது அதனை தேர்தல் ஆணையம் நிறுத்த உத்தரவிட்டுள்ளது. பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக இந்துக்கள் மீது தீவிரவாத அடையாளத்தை காங்கிரஸ் கட்சி ஏற்படுத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலி என்ற இடத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், பாகிஸ்தானிலிருந்து வரும் தீவிரவாதிகள் இந்தியாவில் வெடிகுண்டு தாக்குதல்கள் போன்ற தீய செயல்களை அரங்கேற்றி வருவதாகவும், அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு பதில் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இந்துக்கள் மீது தீவிரவாதிகள் என்ற முத்திரையை பதித்து வருவதாக குறை கூறினார்.
மாலேகாம் குண்டுவெடிப்பில் தொடர்புடைய சாத்வி பிரக்யா சிங்கை போல் போபால் வேட்பாளராக பிஜேபி நிறுத்தியுள்ள நிலையில் அவர் குறித்து காங்கிரஸ் கட்சி தெரிவித்து வரும் கருத்துகளுக்கு பதிலளிக்கும் வகையில் பிரதமர் தமது பிரச்சாரத்தில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உலக அளவில் எந்தவொரு மதத்துடனும் தீவிரவாதத்தை இணைக்க முடியாது என்று குறிப்பிட்ட அவர், காங்கிரஸ் கட்சி இந்து தீவிரவாதம் என்று குறிப்பிடுவது அர்த்தமற்றது என்றார். முன்னதாக எட்டா என்ற இடத்தில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர், உத்தரப்பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி, சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் அமைத்துள்ள கூட்டணியை கடுமையாக விமர்சித்தார். தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் அந்த இரு தலைவர்களுக்கும் இடையே நட்புறவு முறிந்துவிடும் என்றும் குறிப்பிட்டார். கடந்த 2017ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலின் போது காங்கிரஸ் சமாஜ்வாதி அமைத்திருந்த கூட்டணி முடிவுகள் வெளியானதும் முடிவுக்கு வந்ததை பிரதமர் சுட்டிக்காட்டினார். அதுபோன்றே உத்தரப்பிரதேசத்தில் தற்போது எதிர்க்கட்சிகள் சுயநல கூட்டணி அமைத்திருப்பதாக பிரதமர் குற்றம் சாட்டினார். உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி ஆட்சி ஏற்பட்ட பின்னர்தான் ஷெட்யூல்டு பிரிவு மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். मजबूर कर रहा है। अब सो नहीं पाते होंगे। इन लोगों को अब अपनी गलती का पछतावा होने लगा है। वे अब सोच रहे हैं कि इससे तो अच्छा तो था कि கேரள மாநிலம் பத்தனம்திட்டா பகுதியில் பிஜேபி தேசிய தலைவர் அமித்ஷா நேற்று தேர்தல் பிரச்சார கூட்டணியில் பங்கேற்றார். பிஜேபி வேட்பாளரை ஆதரித்து பேசிய அவர், இந்த மாநிலத்தில் பிஜேபிக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து ஆலப்புழாவில் அமித்ஷா பங்கேற்பதாக இருந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டது. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வறுமைக்கு எதிராக துல்லிய தாக்குதல் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி கூறியிருக்கிறார். சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூர் நகரில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், சுதந்திர இந்தியாவில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை என்பது மிகப்பெரிய முறைகேடு என குறை கூறினார். ஏழை மக்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பணம் வங்கிகளில் முடக்கப்பட்டு குறிப்பிட்ட பணக்காரர்களுக்கு அந்த பணம் சென்றுவிட்டதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். இதற்கிடையே ராகுல் காந்தி போட்டியிடும் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்பட்டு வருவதாக குறை கூறினார். ஏழைகளுக்கு ஆண்டுதோறும் 72,000 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்காக புதிய வரிகள் விதிக்க அவசியம் இல்லை என முன்னாள் பிரதமரும் மூத்த காங்கிரஸ் கட்சி தலைவருமான மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் பஜிபுரா பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ள இந்த திட்டம் பொருளாதாரத்தை புத்துயிரூட்ட உதவும் என்று கூறினார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டால் நடுத்தர வர்க்கத்தின் மீது வரிகள் ஏதும் விதிக்கப்படாது என்று அவர் கூறினார். நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தியில் 1.2 முதல் 1.5% நிதி மட்டுமே இந்த திட்டத்திற்கு செலவாகும் என்றும் மன்மோகன் சிங் தெரிவித்தார். நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. 3வது கட்ட தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறவிருக்கும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் பிஜேபி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். காலை 10:30 மணி அளவில் குஜராத் மாநிலம் பட்டான் என்ற இடத்தில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் உரை நிகழ்த்துகிறார். பிற்பகல் 1:45 மணி அளவில் ராஜஸ்தானின் சித்தார்கட் என்ற இடத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும், மாலை 4:30 மணி அளவில் பேட்மர் என்ற இடத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கிறார். பிஜேபி தேசிய தலைவர் அமித்ஷா தாம் போட்டியிடும் குஜராத் மாநிலம் காந்திநகர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தொடர்ந்து பல்வேறு இடங்களிலும் தேர்தல் பேரணிகளில் அவர் பங்கேற்கிறார். நீதித்துறையின் சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் கூறியிருக்கிறார். உச்சநீதிமன்ற முன்னாள் பெண் ஊழியர் ஒருவர் ரஞ்சன் கோகோய் மீது தெரிவித்த பாலியல் புகாரை தொடர்ந்து நேற்று சிறப்பு விசாரணையில் பங்கேற்று பேசிய அவர், தமக்கு எதிரான இந்த குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என்று கூறினார். இதுபோன்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் நீதிபதிகளின் நம்பகத்தன்மை மீதான தாக்குதல் என்று கூறினார். நீதித்துறையின் சுதந்திரத்தின் மீது இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த வாரம் தமது தலைமையிலான அமர்வு முன்பு மிக முக்கியமான வழக்குகளின் விசாரணை வரவுள்ள நிலையில் இதுபோன்ற புகார் தமக்கு எதிராக வந்திருப்பதாகவும் ரஞ்சன் கோகோய் கூறினார்.
அவருடன் இந்த விசாரணையில் நீதிபதிகள் அருண் மிஸ்ரா, சஞ்சீவ் கன்னா ஆகியோரும் இடம்பெற்றனர். இந்த அமர்வுக்கு ரஞ்சன் கோகோய் தலைமை வகித்த போதிலும் அருண் மிஸ்ராவை இந்த விவகாரம் தொடர்பாக நீதி விசாரணைக்கு உத்தரவிடுமாறு அவர் கேட்டுக் கொண்டார். பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலின் போது அந்நாட்டு படையினரால் சிறைபிடிக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்ட இந்திய விமானப்படையின் கமாண்டர் அபிநந்தனுக்கு போர் தொடர்பான வீர் சக்ரா விருது வழங்க விமானப்படை பரிந்துரை செய்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் F-16 ரக விமானத்தை சுட்டு வீழ்த்திய போது பாகிஸ்தானில் அபிநந்தன் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டார். தற்போது அவருக்கு வீர் சக்ரா விருது வழங்க விமானப்படை பரிந்துரை செய்துள்ளது. அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். நாடாளுமன்ற தேர்தலில் பஞ்சாப் தொகுதிக்கான வேட்பாளர்களை காங்கிரஸ் தேர்தல் குழு அறிவித்துள்ளது. பிரோஸ்பூர் தொகுதியில் ஷேர்குர் குர்பாவையும், பந்திந்தா தொகுதியில் அமரிந்தர் சிங் ராஜா வாரிக்கும் போட்டியிடுவார்கள். அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் முகுல் வாஸ்னிக் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு 409 வேட்பாளர்களை இதுவரை காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. மும்பை பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட காவல் அதிகாரி ஹேமந்த் கர்கரே குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த போபால் மக்களவை தொகுதி பிஜேபி வேட்பாளர் சாத்வி பிரக்யா சிங் தாக்கூருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இவரது கருத்துக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தன. பிஜேபியும் இது அவரது தனிப்பட்ட கருத்து என்று தெரிவித்திருந்தது. பின்னர் இந்த கருத்துக்கு பிரக்யா சிங் மன்னிப்பு கோரிய நிலையில் விளக்கம் கேட்டு தேர்தல் ஆணையம் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதற்கிடையே மத ரீதியாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் பஞ்சாப் மாநில அமைச்சருமான நவ்ஜோத் சிங் சித்துவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பீகார் மாநிலம் கதிகாரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சித்து பேசிய போது முஸ்லிம்கள் மோடியை தோற்கடிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். சித்து தமது கருத்துக்கு 24 மணி நேரத்திற்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அது தவறும் பட்சத்தில் முன் தகவல் தெரிவிக்காமலேயே அவருக்கு எதிராக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஹெலிகாப்டர் பேர ஊழலில் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ள சுஷன் மோகன் குப்தாவின் ஜாமீன் கோரிக்கை மனுவை தில்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. விஜய் மல்லையா, நீரவ் மோடி போன்று இவரும் இந்தியாவை விட்டு தப்பிச் செல்ல நேரிடும் என்று அமலாக்கத்துறை அவர் ஜாமீன் மனுவின் மீது எதிர்வாதம் அளித்தது. மேலும் ஆதாரங்கள் மற்றும் சாட்சியங்களை அழிக்கக்கூடும் என அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. ISIS தீவிரவாத அமைப்பை ஆதரிக்கும் வகையில் செயல்பட்ட உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த முகமது குப்ரான் என்பவரை தேசிய புலனாய்வுத்துறை தில்லியில் கைது செய்துள்ளது. இந்த அமைப்பு தில்லி மற்றும் நாட்டின் பல்வேறு இடங்களில் தற்கொலைப்படை தாக்குதல், குண்டுவெடிப்பு போன்ற சம்பவங்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாக வந்த தகவலை அடுத்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஹைதராபாத்தில் ISIS தீவிரவாதி ஒருவர் மீதான வழக்கு தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை நேற்று 2 இடங்களில் சோதனைகளை மேற்கொண்டது. தொடர்ந்து சோதனைகள் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சர்வதேச ரீதியில் தடை செய்யப்பட்டுள்ள ISIS தீவிரவாதிகள் பயங்கரவாத தாக்குதல் நடத்துவதற்கு இந்திய இளைஞர்களை ஈடுபடுத்த திட்டமிட்டதற்காக ISIS அமைப்பின் ஆதரவாளர்கள் என்று கூறப்படும் முகமது அப்துல்லா பசீத், முகமது அப்துல் காதிர் ஆகியோரை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தேசிய புலனாய்வு முகமை கைது செய்தது. புதிய ஆதாரங்கள் அடிப்படையில் கடந்த பிப்ரவரி மாதம் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் தற்போது சோதனைகள் நடத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு உதவுமாறு நிதியமைச்சர் அருண் ஜேட்லியிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அந்நிறுவனத்தின் தலைமை அதிகாரி வினய் தூபே தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர நிதியமைச்சர் சுதீர் முங்கன்திவார், உள்நாட்டு விமான போக்குவரத்து செயலாளர் பிரதீப் சிங் கலோரா, ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தின் நிதித்துறை தலைவர் அமித் அகர்வால் மற்றும் ஊழியர்கள் ஆகியோருடன் தூபே நேற்று ஜேட்லியை அவரது இல்லத்தில் சந்தித்தார். விமான போக்குவரத்து முழுவதையும் ரத்து செய்துள்ள ஜெட் ஏர்வேஸ் தமது ஊழியர்களுக்கு கடந்த மாதம் சம்பளத்தை இன்னும் வழங்கவில்லை என்றும் இதற்கு சுமார் 170 கோடி தேவைப்படும் என்றும் துபே தெரிவித்தார். இந்த நெருக்கடியை சமாளிக்க விரைவில் நிதி பெறும் நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
மத்திய அரசால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியை தாண்டிய வர்த்தகத்திற்கு மீண்டும் நிலையான இயக்க நடைமுறை அமல்படுத்தும் போது உள்ளூரில் தயாராகும் பொருட்களையும் சேர்க்க வேண்டும் என ஜம்மு காஷ்மீர் உள்ள வர்த்தக நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. பாதுகாப்பு காரணத்திற்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள எல்லையோர வர்த்தகத்தை விரைவில் தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜம்மு வர்த்தக மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. காஷ்மீர் பாரமுல்லா மாவட்டத்தில் உள்ள உரி பகுதியிலும் ஜம்மு பூஞ்ச் மாவட்டத்தில் சகந்தாபாத் பகுதியிலும் வாரத்திற்கு 4 நாட்கள் வரி ஏதுமின்றி பண்டமாற்று முறையில் வர்த்தகம் நடைபெற்று வந்தது. தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வர்த்தகத்தினால் அங்குள்ள 280 சிறு நிறுவனங்கள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன. தலைக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காவல்துறை சார்பில் விழுப்புரத்தில் பேரணி நடைபெற்றது. உயிர்காக்கும் தலைக்கவசத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டனர். பழைய பேருந்து நிலையம், ரயில் நிலையம், புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக பிரச்சாரம் மேற்கொண்டனர். ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைநகர் அபுதாபியில் முதல் இந்து கோவில் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. சுமார் 33 லட்சம் இந்தியர்கள் வாழும் அந்நாட்டில் இந்து கோவில் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்டது. கடந்த 2015ஆம் ஆண்டு அபுதாபிக்கு பிரதமர் மோடி சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது அங்கு இந்து கோவில் அமைப்பதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அமீரகத்துக்கான இந்திய தூதர் நவ்தீப் சூரி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரதமர் மோடி அனுப்பிய வாழ்த்துச் செய்தியை அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் முன்பாக வாசித்தார். இயேசுபிரான் உயிர்த்தெழுந்த தினமான ஈஸ்டர் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சென்னை உட்பட மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனையுடன் கூடிய திருப்பலி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. கத்தோலிக்கர்களின் முக்கிய தலமான வாட்டிகன் நகரில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் போப் ஜான் பால் கலந்து கொண்டு ஆசி வழங்கினார். ஏராளமான மக்கள் ஈஸ்டர் திருநாள் சிறப்பு பிரார்த்தனையில் பங்கேற்றனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான மக்கள் திரண்டனர். முன்னதாக நேற்றிரவு பாஸ்கா திருவிழிப்பு திருப்பலி நடைபெற்றது. ஏராளமானோர் மெழுகுவர்த்திகளை ஏந்தி பிரார்த்தனை மேற்கொண்டனர். தொடர்ந்து சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது. சென்னை பெரம்பூரில் உள்ள லூர்து அன்னை திருத்தலத்தில் ஈஸ்டர் திருநாளையொட்டி நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் தேவாஜோ தலைமையில் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. ஆண்டவர் இயேசுவின் உடலை காணவில்லை. அதை குறித்து அவர்கள் குழப்பமுற்றார்கள். சாந்தோம் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி கலந்து கொண்டு திருப்பலி மேற்கொண்டார். ஈஸ்டர் தினத்தையொட்டி தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். அடுத்து வருவது உலகச் செய்திகள். ஆப்கானிஸ்தானில் தொலைத்தொடர்பு அமைச்சகம் முன்பு நேற்று நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் காபூலில் அரசின் பல்வேறு அமைச்சகங்களில் உள்ள 18 மாடி கட்டிட வளாகத்திற்குள் நுழைந்த தற்கொலை படையினர் தாக்குதலில் ஈடுபட்டனர். இதில் பொதுமக்கள் 4 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ஆப்கான் காவல் படையின் 3 வீரர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் தாக்குதலில் ஈடுபட்ட 4 தீவிரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு எந்த அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை.
லிபியா தலைநகர் திரிபோலியில் அந்நாட்டு அரசு படைகளுக்கும் ஐநா ஆதரவு படையினருக்கும் இடையிலான தாக்குதலில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 220 அதிகரித்துள்ளது. கடந்த 2 தினங்களாக நீடித்து வந்த இரு தரப்பினருக்கும் இடையிலான மோதல் தற்போது கட்டுப்பாட்டில் வந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கலிஃபா இப்தார் தலைமையிலான படையினருக்கும் ஐநா ஆதரவு அரசு படைகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் வன்முறை வெடித்தது. இதில் பொதுமக்கள் உட்பட 220 பேர் உயிரிழந்தனர். தொடர்ந்து நிலைமை குறித்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏமன் நாட்டில் அரசுக்கு ஆதரவான படைகளுக்கும் பிரிவினைவாதிகளுக்கும் இடையே தாலே மாகாணத்தில் ஏற்பட்ட மோதலில் 85 பேர் உயிரிழந்தனர். ஹவுதி அமைப்பைச் சேர்ந்த பிரிவினைவாதிகள் டாம்ட் மாவட்டத்தை மீண்டும் கைப்பற்றியிருப்பதாகவும் இதனை முறியடிக்க அரசு படைகள் முயன்றபோது கடும் சண்டை ஏற்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஒரு வாரத்திற்கு மேல் நீடித்த இந்த சண்டையில் இதுவரை 85 பேர் உயிரிழந்தனர். உள்நாட்டு போர் ஏமனில் அதிகரித்து வரும் நிலையில் ஹவுதி பிரிவினைவாதிகளுக்கு ஈரான் அரசுக்கு சவுதி அரேபிய தலைமையிலான நாடுகளும் ஆதரவு அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று 2 ஆட்டங்கள் நடைபெறவுள்ளன. மாலை 4 மணிக்கு கொல்கத்தாவில் நடைபெறும் முதல் போட்டியில் கொல்கத்தா ஹைதராபாத் அணிகள் மோத உள்ளன. இரவு 8 மணிக்கு தொடங்கும் 2வது ஆட்டத்தில் சென்னை பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. புள்ளிகள் பட்டியலில் ஏற்கனவே முதலிடத்தில் உள்ள சென்னை அணி இன்றைய ஆட்டத்தில் பெங்களூரு அணியை வெல்லும் பட்சத்தில் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிவிடும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பஞ்சாப் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது தில்லி அணி. முதலில் ஆடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்தது. அந்த அணியின் கிறிஸ் கெயில் அதிரடியாக விளையாடி 61 ரன்களை சேர்த்தார். 163 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19.4 ஓவர்களிலேயே 5 விக்கெட்டுகளை இழந்து 166 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. கேப்டன் ஷ்ரேயாஸ் ஐயர் 58 ரன் எடுத்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். முன்னதாக ஜெய்ப்பூரில் நடைபெற்ற ஆட்டத்தில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது ராஜஸ்தான் அணி. முதலில் களமிறங்கிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன் எடுத்தது. பின்னர் ஆடிய ராஜஸ்தான் அணி 5 பந்துகள் எஞ்சியிருந்த நிலையில் 5 விக்கெட்டுகளை இழந்து 162 ரன் வெற்றி இலக்கை எட்டியது. ஆசிய தடகள சாம்பியன் போட்டிகள் தோஹா நகரில் இன்று தொடங்குகின்றன. போட்டியின் தொடக்க நாளன்று 8 தங்கப் பதக்கங்களுடனான போட்டிகள் நடைபெறவுள்ளன. இந்திய மகளிர் தடகள பிரிவில் 400 மீட்டர் ஓட்டப்பந்தய பிரிவில் தங்கம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பிரிவில் இந்தியாவின் ஹிமா தாஸ் பங்கேற்கிறார். கடந்த 2017ஆம் ஆண்டு புவனேஸ்வரில் நடைபெற்ற ஆசிய தடகள சாம்பியன் போட்டிகளில் இந்தியா பதக்கப்பட்டியலில் 12 தங்கம் உட்பட 29 பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது குறிப்பிடத்தக்கது. சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் பஞ்சாப் அணி சர்வீசஸ் அணியை எதிர்கொள்கிறது. லூதியானாவில் உள்ள குருநானக் விளையாட்டு அரங்கில் இன்று பிற்பகலில் இறுதிப் போட்டி தொடங்கும். முன்னதாக நடைபெற்ற அரையிறுதி ஆட்டங்களில் பஞ்சாப் அணி கோவாவை 2-1 என்ற கோல் கணக்கிலும், சர்வீசஸ் அணி கர்நாடகாவை ஷூட் அவுட் வாய்ப்பில் 5-4 என்ற கோல் கணக்கிலும் வென்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றன. இனி வருவது வானிலை. தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் நேற்று திருநெல்வேலி உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். எனினும் மாநிலத்தின் ஒரு சில நகரங்களில் வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் அதிகமாக பதிவானது. அதிகபட்சமாக திருத்தணியில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் பதிவானது. இந்நிலையில் இந்திய பெருங்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை காணப்படுவதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை நகரை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சம் 29 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
தொடர்வது பத்திரிகை செய்திகள். பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கு கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் ஆன்லைனில் கலந்தாய்வு நடத்தப்படும். தமிழக உயர்கல்வித்துறை அறிவிப்பு. தினத்தந்தி. சித்திரை திருவிழாவில் மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம், நாரைக்கு முக்தி அளித்த கள்ளழகர் மதுரையில் கோலாகல விழா. தினமணி. பள்ளிகளில் விடுமுறையை கருத்தில் கொண்டு சென்னையில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு வரும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. தினமலர். தமிழகத்தில் 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெற இருப்பதால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தொடர்ந்து அமலில் இருக்கும். மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தினகரன். தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பெண்கள் குறித்து தவறான கருத்து தெரிவித்த விவகாரம். இந்திய கிரிக்கெட் ஆட்டக்காரர்கள் ஹர்திக் பாண்டியா, KL ராகுல் ஆகியோருக்கு தலா 20 லட்சம் ரூபாய் அபராதம். BCCI விசாரணை குழு நடவடிக்கை. தீக்கதிர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பொம்மை தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து. 4 மணி நேரம் போராடி தீயை அணைத்த தீயணைப்புத் துறையினர். ஹிந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மக்களவைக்கு நாளை மறுநாள் 3ஆம் கட்ட தேர்தல். இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது. தமிழகத்தில் திருப்பரங்குன்றம் உட்பட 4 சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல். வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. இணையதளத்தில் பிரதமர் மோடியின் வாழ்க்கை குறித்த தொடர் உடனடியாக நிறுத்த தேர்தல் ஆணையம் உத்தரவு. இயேசுபிரான் உயிர் தெழுந்த நாளான ஈஸ்டர் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. தலைவர்கள் வாழ்த்து. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் தொலைத்தொடர்பு அமைச்சகம் முன்பு தற்கொலைப்படை தாக்குதல். 11 பேர் உயிரிழப்பு. தோஹாவில் இன்று தொடங்குகிறது ஆசிய தடகள சாம்பியன் போட்டிகள். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.